கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நேற்றும் இன்றும் என்றென்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் நல்லவர் பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லவர். எத்தனையோ ருசிச்சிருக்கோம் இல்லைங்களா? எத்தனையோ தருணங்களிலிருந்து நம்மளை ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறாரு, ஜீவனோடு வைத்திருக்கிறாரு. காரணம் அவர் நல்லவராகவே இருக்கிறதுனால தான். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ற தினத்தில் கூட நம்முடைய ஜானப்பா ஆந்திராவுக்கு ஊழியத்துக்கு போயிருக்காங்க. அங்கே போய் பைபிள் காலேஜில் டீச் பண்ண போயிருக்காங்க 3 நாள். அவங்களுக்காக நம்ம என்ன சபையாக நம்ம ஜெபித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் உங்களோட தனிப்பட்ட ஜெபங்களையும் நம்முடைய ஜானப்பாக்காக ஜெபித்துக்கொள்ள முடிய அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். இன்றைய நாளில் நான் பேச இருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா, தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசம் அப்படிங்கும்போது வேதம் முழுவதுமே விசுவாசிக்கக்கூடிய வார்த்தைகள் நிறையா கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா, ஆமேன். வேதத்தை நம்ம திறந்து வாசிக்கும் போது பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் சேருவதற்கான நம்பிக்கையும் அவங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் வேதம் முழுவதும் நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், அவங்களுக்கு செஞ்ச நன்மையை நிச்சயமாக நமக்கு செய்வார் என்கிற நம்பிக்கை மாத்திரம் கொடுக்கல. பாருங்கள், இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவனுடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்து பூமிக்கு என்னானாருங்க, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பியிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிற நமக்கு அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் இடரல் அடையாதபடிக்கு நான் இது உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்னை கண்டதுனால விசுவாசிக்கிறீங்க, என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால் சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா, ஆமே. நம்ம இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்துவை சரீரப்புறமாக நம்ம என்ன பண்ணலைங்க, பார்க்கல. ஆனால் ஆவியில் பிறந்த நமக்கு ஆவியோடு கூட என்ன பண்ண முடியுங்க, தேவனை தரிசிக்க முடியும். இயேசு நமக்கு செய்த நன்மைகளை, அவர் நமக்கு செஞ்சிருக்க ஆசீர்வாதங்களை, சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த காரியங்களை விசுவாசிக்க முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே தான் நம்மளை என்ன பண்ணுறாருங்க ஆண்டவர், விசுவாச பிள்ளைகளே என்று சொல்கிறார். விசுவாசிகளே என்கிறாரு, ஆடுகளை என்கிறார் இல்லைங்களா? ஆண்டவர் நல்லவர். ஆமேன். இந்த நாளில் கூட எடுத்து வாசிப்போமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பிற்பகுதி நான் வாசிக்கிற பாருங்க, அவரை மரித்தோர்ந்து எழுப்பி தேவனுடைய செயலின் மேலில் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இங்கே சொல்லப்படுற வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானத்தை குறித்து அங்கே ஆரம்பிக்குது. அதுக்கு கீழாக 2வது அத்தியாயத்தில் சொல்கிறார் பாருங்க, அவரை யாருங்க, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பிய தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே நம்ம எப்படி இருக்குன்னா, கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழும்பினவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, இந்த நாள் உங்களோட பேசுகிற தலைப்பு பார்த்திங்கன்னா, தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசம். ஆமேன், ஹல்லேலூயா. யாருடைய செயல் மேலேங்க? தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசம். ஆமேன், ஹல்லேலூயா. என்னுடைய கொஞ்சம் பிரசங்கம் எப்படி இருக்குன்னா, நான் உங்களையும் சேர்த்தின்னு ஒன்றுவேன், கேள்வி கேட்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு நீங்களே என்ன பண்ணுவீங்க, எனக்கு பதில் சொல்லும்போது அது ஒரு என்ன இருக்குன்னா நல்லா இருக்கும் பாருங்கள், இடையூறு பண்ணுற மாதிரி இருக்காது. சரிங்களா? அப்போ என்ன ஆகுனா, நான் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ரீச் ஆகிறதும் உங்களிடத்துலேருந்து வருகிற ஆன்சர் எனக்கு என்ன ஆகும், அது கரெக்டாக நான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்கிறத எனக்கு என்ன முடியுங்க, கர்த்தருடைய கிருபையினால் நம்ம அறிந்து கொள்ள முடியும் இல்லைங்களா? பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்க, இந்த வார்த்தையும் கொடுக்குறாரு. இப்போது உங்களுக்கு முன்பாக ஒரு சில உதாரண காரியங்களையும் செய்யணும் விரும்புகிறோம். பாருங்க, இப்போ இது எவ்வளவுங்க, இது எவ்வளவு 500 இல்லைங்களா? இதுக்கு வேல்யூ என்ன இருக்கா இல்லைங்களா? வேல்யூ இருக்குது இல்லைங்களா? இப்போது இந்த 500 ரூபா என் பாக்கெட்டில் இருக்கும்போது அதோடைய மதிப்பு என்ன? 500 ரூபா தான். இந்த ஃபுல் பீட்டில் வச்சாலும் 500 ரூபா தான் இல்லைங்களா? இந்த ஃபுல் பீட்டு கீழே வச்சாலும் இல்லை, இதை நான் கசக்கி தூக்கி எறிஞ்சாலும் அதோடைய மதிப்பு மாறாது இல்லைங்களா? விசுவாசம் அப்படி தான். பாருங்கள், இங்கே இந்த உலகத்தில் நம்ம பிரயாசப்பட்டு சம்பாதித்த இந்த பணத்தில் நம்ம ஆசைப்பட்டவைகளை என்ன பண்ணுறோம், வாங்க முடியுது இல்லைங்களா? நம்ம பிரயாசப்பட்டு சம்பாதித்த இந்த வருமானத்தில் ஆசைப்பட்ட காரியத்தை நம்மளுடைய வாங்கி கொள்ள முடியும். பரலோகத்துக்குள்ள நம்மளுடைய ஜெபமாக இருக்கட்டும், நம்ம வேண்டுகிற விண்ணப்பங்களாகட்டும்,
அதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கணும். அதுக்கெல்லாம் எப்படி இது வந்து மளிகை கடையில் கொடுத்து பால் வாங்குகிறோம், தயிர் வாங்குகிறோம், நமக்கு வேண்டிய பொருட்கள் வாங்குகிறோம், இது கொடுத்து வாங்கும்போது அவங்க என்னறாங்க தராங்க. அதே போல் பரலோகத்துக்குள்ளே நுழைவதற்கு என்ன வேணும்? விசுவாசம். விசுவாசங்கிற கரன்சி நம்மக்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து எந்த ஒரு கனெக்ஷனும் கிடைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 500 ரூபாய்க்கு இந்த உலகத்தில் மதிப்பு எவ்வளவு இருக்குதோ, பரலோகத்துக்கு நம்மளுடைய டைரக்ஷன் கனெக்ஷனுக்கு என்ன முக்கியமாக இருக்குங்க? விசுவாசம்தான் மிக மிக முக்கியமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். பணம் நமக்கு பிடித்ததை வாங்குவதற்கு ஒரு நியதியாக என்ன பண்ணிக்குங்க இந்த பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வாழ்கிற தமிழகத்தில் இந்த ரூபா இல்லைங்களா, அமெரிக்காவில் டாலர், இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு மதிப்புகள் இருக்குது இல்லைங்களா. அதே போல தான் விசுவாசம் நாம் கேட்பதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு நியதியாக இருக்குது. இது தேவனுடைய நியதியாக இருக்குது. விசுவாசம் இல்லாமல் என்ன முடியாதுங்க, தேவனிடத்தில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி பணம் நம்முடைய நிலைமையை தீர்மானிக்கிறது. நம்மளுடைய பண மதிப்பு பார்த்து தான் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, இவன் ஏழையா இல்லை பணக்காரனா இல்லை மிடில் கிளாஸாக எது தீர்மானிக்குதுங்க? பணம் இல்லைங்களா. பணம் தான் என்ன பண்ணுதுங்க, ஒவ்வொருத்தருடைய நிலையை தீர்மானித்து சொல்லுது. அதே போல தான் விசுவாசம் நாம் எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை தீர்மானிக்கிறது. இந்த விசுவாசம் எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறோன்னு சொல்லுதுன்னா, நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறது வேதம். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தினாலே நம்ம என்ன பண்ணுறோங்க, தேவனுடைய குமாரனை விசுவாசி எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்துருக்கார். அப்போது அந்த விசுவாசம் எவ்வளோ வேல்யூவாக இருக்குது பாருங்கள். இந்த உலகத்தில் இந்த பணம் எவ்வளோ வேல்யூவோ அதை விட பரலோகத்துக்குள்ளே நம்ம நுழைவதற்கு, நம்மை தீர்மானிக்கிறதுக்கு, நம்ம நிலையை தீர்மானிக்கிறதுக்கு விசுவாசம் மிக மிக முக்கியமானதாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, பணம் இருந்தால், அதாவது திறமை இருக்கலாம், நிறைய ஆற்றல் இருக்கலாம், அந்த மனுஷனிடத்தில் பணம் இல்லைன்னா அவனை என்ன பண்ணாதுங்க, உலகம் மதிக்காது. ஆனால் பணம் இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் திறமை இல்லாதவனாக இருந்தாலும் கூட என்ன முடியுங்க, திறமையை உருவாக்கிக்க முடியும், வளர்த்தி கொள்ள முடியும். ஏன்னா பணத்தினால எல்லாவற்றையும் என்ன முடியுங்க, பெற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்களா. ஒரு வீக்கான மனுஷன் இல்லைங்களா, அவன் திறமைசாலியாக இருக்கலாம், ஆற்றலுவனாக இருக்கலாம், அவனிடத்தில் பணம் இல்லைன்னா அவன் நோயாளியாக வாழ்ந்தாலும் என்ன முடியாதுங்க, அது பிரயோஜனப்பட்டதாக இருக்குது. ஆனால் பணம் உள்ளவனாக இருந்தால் என்றால், அவன் முட்டாளாக இருந்தாலும் கூட என்ன பண்ண முடியுங்க, அவன் ராஜ்யத்தை கூட ஆள முடியும். அல்லேலூயா. ஏன்னா பணம் அந்த அளவுக்கு வேல்யூவானதாக இருக்குது. அதே போல தான் பாருங்கள், விசுவாசம் இருந்தால் இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு உற்சாகப்படுத்த விரும்புகிற என்னதுன்னா, விசுவாசம் நமக்குள்ளாக எதன் அடிப்படையில் செயல்படுத்த விரும்புகிறதா இருக்கிறது. நம்ம எதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று வேதம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், விசுவாசம் என்பது நம்முடைய அடிப்படையின் நிலையை குறித்து இல்லை செயல்பாட்டை குறித்து என்ன ஆகுதுங்க, அது தீர்மானிக்காது, அது செயல்படாது. தேவனுடைய செயலின் மேலுள்ள அவர் நமக்கு செய்து முடித்திருந்த காரியத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை தான் அடிப்படையில் தான் விசுவாசம் செயல்படுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என்னங்க நமக்கு செஞ்சுருக்காரு, என்ன செஞ்சுருக்காரு, சொல்லி முடியாத அனைத்து நன்மைகளை என்ன பண்ணியிருக்காருங்க, செய்திருக்காரு. எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் என்ன பண்ணியிருக்காருங்க, செய்திருக்காரு. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் நம்ம மறந்துருந்தால் கூட அவர் மறக்காமல் நமக்கு நன்மை செஞ்சுருக்காரு. ஹல்லேலூயா. வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம இடத்துல அதிகமாக சொல்லுது இல்லைங்களா. இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்ததே தேவனுடைய அன்பு தான். பாருங்கள், அவர் நம்ம மேலே வைத்த அன்பு நிமித்தமாக அவர் கொடுத்துருக்காரு. எத்தனையோ பிரமாணங்கள் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன். ஆதியாமத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின வரைக்கும் பார்க்குறோம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஆண்டவர் எப்பொழுதுமே உண்மையுள்ளவராகவும் அன்புள்ளவராகவும் விசுவாசம் உள்ளவராக இருந்தார்னு பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலேயே முதல் விசுவாசி யாருன்னு சொல்ல முடியுங்க பாருங்கள். வேதத்திலேயே முதல் விசுவாசி யாருங்க, ஆபிரகாமா, நோவாவா, யாராக இருப்பாங்க? ஆபிரகாம் அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. அப்போ ஆபிரகாம் தான் வேதத்தில் முதல் விசுவாசியா? இல்லை நோவா ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிஞ்சு செஞ்சதுனால பேழை உண்டாக்கி தப்பிச்சு கொண்டாரே, அவர் விசுவாசம் உள்ளவரா? அவர் தான் முதல் விசுவாசியா? இல்லை மோசேவா? யார் இருப்பார்?
ஆபிரகாம் தான் முதல் விசுவாசின்னு சொல்கிறீங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? முதல் விசுவாசி யார் தெரியுங்களா? ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசம் என்பது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்குது. அந்த காரியத்தை யார் செயல்படுத்தினாருங்க? பிதாவாகிய தேவன் செயல்படுத்தினார். பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. அதை பார்த்து அவர் கேட்கல, அதை பார்த்து அது இப்படி இருக்குதேன்னு சொல்லலை. அவருக்கு என்ன வேணும்? எனக்கு வெளிச்சம் வேணும், வெளிச்சம் உண்டாக்கடவுன்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாயிருச்சு. அப்போது அந்த வார்த்தையின் மேலே இருக்கிற விசுவாசம் அங்கே செயல்படுவது முடியும். பாருங்கள், செயல்படுவதை நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், ஆகவே வேதம் முழுவதும் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் ஃபஸ்ட்டு விசுவாசி யாருங்க? ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு விசுவாசி. அவர் சொன்னதை அவர் முதல்ல பிலீவ் பண்ணுறாரு, அவர் முழுவதும் நம்புறாரு. நம்பி என்ன பண்ணுறாருங்க? கன்ஃபஸ் பண்ணுறாரு. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் சொல்லுவீங்க, எடுத்துங்க வாசிங்க பார்ப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவே, நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தெழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஹல்லேலூயா. இங்கே விசுவாசம் உள்ளே இருந்துச்சுன்னா என்ன ஆகுங்க? வெளியே வாயில் அறிக்கை வரும். அப்போது பிதாவாகிய தேவனிடத்தில் என்ன இருந்துச்சு? ஃபஸ்ட்டு விசுவாசம் அவருக்குள்ளே இருந்துச்சு. அவர் சொல்கிற வார்த்தை மேலே அவருக்கு முதல்ல என்னாச்சுங்க? விசுவாசம் இருந்ததுனால அவர் அறிக்கை செய்கிறாரு. அறிக்கை செஞ்ச காரியத்தை என்ன பண்ணுச்சுங்க? உண்டானதுன்னு பார்க்குறோம். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று என்ன பண்ணாருங்க? சிருஷ்டித்தார்னு பார்க்குறோம். ஆகவே வேதத்தில் முதல் விசுவாசி யாருங்க? ஆண்டவராகிய தேவன் தான் என்ன பண்ணுங்க? முதல் விசுவாசியாக இருக்கார். அவர் தான் அதன் அடிப்படையில் எப்படி அவர் செயல்பட்டாரோ அதன் அடிப்படையில் நம்ம செயல்படும் போது தான் அந்த விசுவாசம் நமக்குள்ளே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்ம விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆகவே தான் இந்த நாளில் உங்களோட பேசுகிறது என்னென்னா, தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசம், அவர் செய்கிற செயலின் மேலுள்ள விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் கேட்கும்போது மாத்திரம்தான் அந்த விசுவாசம் செயல்படுகிறதாக இருக்கிறது. அந்த விசுவாசம் நமக்கு ஆசீர்வாதங்களையும் நம் விரும்பின காரியத்தையும் நமக்கு தருகிறதாக இருக்குதுன்னு பார்க்குறோம். பாருங்கள், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18-19 இருந்து 23 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, இங்கே பவுல் நம்ம இடத்துல கற்றுக் கொடுக்குறார். என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, தேவனுடைய செயலை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18-19 நான் வாசிக்கிறேன். பாருங்க, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்க, இந்த வசனத்தை சொல்லப்படுகிறது. பாருங்க, தேவனுடைய செயலை குறித்து தேவன் சொல்கிறார். பாருங்க, பவுலடியார் என்ன சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, தேவன் என்னென்ன காரியத்தில் செயல்பட்டார், அந்த காரியத்தை நம்ம அறிந்து கொள்வதற்கு ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன? நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையணும். தேவ செயலின் மேல விசுவாசத்தை நம்ம அறிந்து கொள்ளணும்னா நம்முடைய மனக்கண்கள் ஆகணுங்க, அது பிரகாசம் அடையணும் அப்படின்னு என்ன பண்ணுறாருங்க? பவுல் இந்த ஜெபத்தை நமக்கு இடத்துல கற்றுக் கொடுக்குறார். ஏன் அவர் நம்ம இடத்துல அந்த காரியத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தின் என்ன பண்ணுறாருங்க? அதிபதியானவன் என்ன பண்ணுறான்? மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, 2 கொரிந்தியர் 4:4 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன பண்ணுறான்னா, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணியிருக்கான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். அவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாக இருக்கிறான். இயேசு ஞானஸ்தானம் எடுத்த உடனே என்ன பண்ணாருங்க? பரிசுத்த ஆவியினால வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே சோதிக்கும்படியாக என்ன பண்ணுறான்? பிசாசு வரான். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்? சோதனையே தோங்குறான். எப்போ? தேவனுடைய வசனத்தின் மேலே இருக்கிற விசுவாசத்தை எடுத்து போடணுங்கிறதுக்காகத்தான் அந்த காரியத்தை செய்கிறான். அங்கே முதலாம் ஆதாம் என்ன பண்ணாருங்க? தோற்று போனார். தேவன் ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையில் அவர் விசுவாசமாக இருக்கிறது போல தான்
இந்த ஆதாமும் அப்படித்தான் இருக்கணும்னு எதிர்பார்த்தார் இல்லைங்களா? அந்த வார்த்தையை மீறி நடக்கக்கூடாது, அதுதான் தேவன் மேலே இருக்க நம்பிக்கை மேலே விசுவாசங்கிறது. ஆனால் அங்கே என்ன பண்ணாருங்க, ஆதாம் ஏவாள் இழந்து போனாங்க. காரணம், தேவன் மேலே இருக்கிற செயல் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு, விசுவாசத்தை விட்டுட்டு பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க. ஆனால் இங்கே இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் உள்ளவராக இருந்ததுனால பிசாசை என்ன பண்ணாருங்க, அந்த இடத்துல கடந்து போக முடியாது செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் பாருங்கள், 1 யோவான் 2:11 சொல்லப்பட்டிருக்கிறது, இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அப்போது இந்த பிசாசானவன் என்ன பண்ணுறான்னா, இருளான காரியத்தை நம்ம கண்கள் என்ன பண்ணுறான், மறைச்சிட்றான். அப்போது மறைச்சிருக்கும் போது என்ன ஆக முடியாதுங்க, தேவனுடைய செயல்பாடை நம்ம அறிஞ்ச முடியாதுங்க, அறிஞ்சு கொள்ள முடியாது. ஆகவே தான் பவுல் ஜெபிக்கிறாரு, ஆண்டவர்களுக்கு ஞானத்தையும் தெளிவும் அளிக்க ஆவி தந்து உங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்கும்படியாக செய்யுங்க. ஏன்னா பரிசுத்தவான்களின்படி அழைக்கப்பட்ட நமக்கு, விசுவாசிகளாகிய நமக்கு, அவர் நமக்கு செய்து முடித்திருக்கிற காரியங்களை அறிந்து கொள்வதற்கு பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஏன் அப்படி தேவைப்படுதுன்னா பாருங்கள், எபேசியர் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 500 ரூபாய்க்கு என்ன வேல்யூன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 500 ரூபாய்க்கு என்ன வேல்யூ இருந்துச்சுங்க, அது எங்கே போட்டிருந்தாலும் எங்கே கிடந்தாலும் அதோடைய மதிப்பு தரமும் மாறாதான் இருக்குது இல்லைங்களா? கையில் வச்சுருந்தாலும் 500 ரூபா தான், தரையில் கிடந்தாலும் அதோடைய மதிப்பு 500 ரூபா தான். அதே போல் தான் தேவன் என்ன பண்ணார்னா, பாவத்தில் அடிமையாக இருந்த நம்ம, சாபத்துக்குள்ள கிடந்த நம்ம, ஆண்டவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய குமாரன் மூலியமாக, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலியமாக நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பாவத்திலும் மரணத்திலிருந்து தூக்கி எடுத்து, சாபத்திலிருந்து தூக்கி எடுத்து நம்மை கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாகவும் இருக்க செய்து, எதன் அடிப்படையிலுங்க, தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தின் மூலமாக எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்கிற அந்த காரியத்தை பிசாசு விசுவாசிகள் மத்தியிலே மறைக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா? நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைக்க பார்க்குறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய வேலையே அதுதான் பாருங்க. அவனுடைய வேலை என்னங்க, உலகத்தில் இருக்கிற ஜனங்களை சோதிக்கிறதுக்காக அவன் வரல. ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ஆண்டவரை பின்பற்றணும்னு நினைக்கிறவங்க, வேத வசனத்தை கைகொண்டு நடக்கிற அந்த மனுஷனிடத்துல தான் என்ன பண்ண முடியுங்க, அவன் தந்திரங்களை யூஸ் பண்ணுறான்னு பார்க்குறோம். ஹல்லேலூயா. சும்மா கிடக்கிற யாரையும் அவன் என்ன பண்ண மாட்டான், எடுத்து பயன்படுத்த மாட்டான் பாருங்க. அவனுக்கு தேவையான ஆள் யார், ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து அவருடைய நீதி குறித்து தேடுற மனுஷன்தான் அவனுக்கு தேவை. ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்தில் பலவீனப்பட்டுட்டான்னா என்ன ஆகுங்க, அவன் விழுந்துருவான். அதுதான் பிசாசு விரும்புகிறான். ஆனால் ஆண்டவர் அதை என்ன பண்ண மாட்டாருங்க, நம்ம மத்தியில் அதை செய்யறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் பாருங்க. அதுக்காகத்தான் வேத வசனம் முழுவதுமே நமக்கு அநேக வார்த்தைகளை கொடுத்துருக்காரு. இந்த ஜெபங்கள் மூலியமாக நம் ஜெபிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய மனக்கண்கள், குருடாக இருக்கிற மனக்கண்கள் பிரகாசம் அடைய செய்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்ம மத்தியில் வந்து என்ன பண்ணுறாருங்க, அந்த மனக்கண்களை குருடாக்க இருக்க மனக்கண்களை என்ன பண்ணுறாருங்க, பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கார் என்று பார்க்குறோம். இங்கே எபிரேயர் 4:2 சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஹல்லேலூயா. இங்கே சுவிசேஷத்தின் மூலியமாக தான் என்ன ஆகுதுங்க, கிறிஸ்து வெளிப்படுத்தப்படுகிறாரு. அதே மாதிரி அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவங்க என்ன பண்ணுதுங்க, இருளிலிருந்து வெளியே கொண்டு வருகிறதா இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த ஒளியை என்ன பண்ணுறாங்க, அந்த வசனத்தை கேட்குறவங்க மாத்திரமாக இருக்காங்க, அது செயல்படுத்தாதவங்களாக இருக்காங்கன்னு பார்க்குறோம். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விசுவாசம் நமக்குள்ளே செயல்பட அனுமதிக்க முடியாமல் போகுது பாருங்கள். ஏன் அப்படி சொல்லப்படுகுதுன்னா, இந்த விசுவாசம்தான் நம்ம என்ன பண்ணுதுன்னா, தேவன் யார் என்று அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறதா இருக்குதுன்னு பார்க்குறோம். ரோமர் 10 நீங்கள் வாசிச்சிங்கன்னா என்ன சொல்லியிருக்குன்னா, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்பதினால வரும்னு பார்க்குறோம். அப்போது கேள்வினாலுங்கும் போது நம்ம கொஸ்டின் பண்ணுறதுனால கிடையாதுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம் செவிகளிலே கேட்டுக்கொண்டே இருப்பதனால அவர் நமக்கு செஞ்சிருந்த அற்புதங்களை, அதிசயங்களை வேதத்தின் வழியாக நாம் பார்க்கும்போது என்ன ஆகுனா, அது நிமித்தம் நமக்குள்ள விசுவாசம் என்னாகுங்க, உண்டாகிறதா இருக்கிறது. அதன் அடிப்படையில் என்ன பண்ண முடியுங்க, அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும்போது தான் தேவன் ஒருவர் உண்டென்று தெரிய முடியும்.
இல்லைன்னா என்ன ஆக மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமாம் அவர் 10ல் 1 அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த விசுவாசம் உள்ள மனுஷன் என்ன பண்ணுவான்னா அவர் தான் மெய்யான தேவன் என்று சொல்லுவாங்க. எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது தேவனை பிரியப்படுத்துகிற காரியம் என்னங்க? ஃபஸ்ட்டு விசுவாசம். ஹல்லேலூயா. இங்கே நான் சொல்லும்போது நீங்கள் இது தவறாக நினச்சிக்கொள்ளாதீங்க. பாருங்கள், அதிக நேரம் ஜெபிக்கிறது தான் அங்கே முக்கியத்துவம்னு சொல்லலை. பாருங்கள், ஜெபம் முக்கியம்தான், ஜெபிக்கணும் தான், தினமும் ஆண்டவரை தேடணும் தான். அதிகாலை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உபவாசிப்பது நல்லது தான் இல்லைங்களா? நம்மளுடைய சாப்பாடு ஒருவேளை ஒதுக்கி ஆண்டவருக்கென்று என்ன பண்ணுறோம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கும் தியானிப்பதற்கு நம்ம என்ன பண்ணுறோம், நாமே அனுமதிக்கிறது, அது ஓகே தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, இவைகளை எல்லாற்றையும் காட்டிலும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசம் என்ன ஆகுனா, நமக்குள்ளே இருக்காதபடிக்கு பிசாசு என்ன பண்ணுவானா, அதை வழி விலகி போக செய்வதற்காக என்ன பண்ணுறான், அவன் திட்டம் போட்டுக்கொண்டே இருக்கிறான். அவனுடைய திட்டம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உலகம் இப்போ எத்தனை நாளுக்கு ஒரு முறை சுற்றுதுங்க? 2 நாளுக்கு ஒருக்காவா, ஒரு நாளுக்கு ஒரு முறையா? ஒரு நாளைக்கு என்னதுங்க, தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருதுன்னு பார்க்குறோம். எத்தனை மணி நேரத்தில்? 24 மணி நேரம் இல்லைங்களா? இந்த பிசாசு என்ன பண்ணுறான்னா 24 மணி நேரம் நம்ம மேலே நோக்கமாக தான் இருக்கான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய வேலை என்ன தெரியுங்களா? 24/7. அவன் 7 நாளும் 24 மணி நேரமும் 7 நாட்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நம்ம வகை தேடியே சுற்றிட்டு இருக்கிறான். எதுக்கு? நம்ம விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிட்டோம்னா அவனுக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணுவோம், அவனுக்கு நம்ம தேவைப்பட மாட்டோம். பாருங்கள், அவன் வழி விலகிட்டாவே அவன் தேவனை தேட மாட்டான், தேவன் உண்டென்று விசுவாசிக்க மாட்டான், தேவனுடைய வார்த்தையை நம்ப மாட்டான். அதுதான் அவனுக்கு தேவை. அல்லேலூயா. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது பாருங்கள், 1 பேதுரு 5:8 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது, தெளிந்து புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வகை தேடி சுற்றி திரிகிறாங்கும் போது அநேகரை குறித்து சொல்ல பாருங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு சில ஆட்களை மாத்திரம்தான் என்ன பண்ணுறான், அவங்க மேலே கண்ணை வச்சு அவங்களையே 24 மணி நேரம் என்ன பண்ணுறான், ஃபோக்கஸ் பண்ணி அவங்க எப்படியாச்சும் விசுவாசத்தை வழி விலகி போகிறதுக்கு ஏதோ ஒரு வழியை நம்ம என்ன பண்ணலாம், உண்டு பண்ணணும்னு அவன் என்ன பண்ணுறான், வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான்னு பார்க்குறோம். ஹல்லேலூயா. அது கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இங்கே கெர்ச்சிக்கிற சிங்கம் அப்படி பார்க்கும்போது பாருங்கள், சிங்கம் எல்லா நேரத்துலையும் கெர்ச்சிக்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் டிஸ்கவரி சேனல் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? இந்த அனிமல் பிளானட்ஸ் இந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், சிங்கம் புலி வேட்டையாடுறதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது என்ன பண்ணுன்னா, வேட்டையாடும் போது அதோட அசைவு சத்தம் கூட கேட்காது. அது ஃபோக்கஸ் மட்டும் மாறாமல் அது இறையை நெருங்குறதுக்கு எந்த ஒரு சத்தத்தையும் எழுப்பாது. அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்குமா. அந்த இறை பக்கத்தில் போய் அந்த இறைக்கே தெரியாது அங்கே சிங்கம் இருக்குது புலி இருக்குதுன்னு, அந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக சத்தம் இல்லாமல் போய் என்ன பண்ணுங்க, அதை அழகாக கிராப் பண்ணும். கிராப் பண்ணும்போது அதோடைய பல்லுனால் கடித்து தான் என்ன பண்ணும், அதை காயப்படுத்தி தான் அதை என்ன பண்ணுங்க, சாப்பிடும். இங்கே சொல்லப்படுற இந்த கெர்ச்சிக்கிற சிங்கம் என்ன பண்ணுதுன்னா, விழுங்குற சிங்கமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். 2வது, கெர்ச்சித்து சுற்றி திரிகிறான். அவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா, ஆதாம் ஏவாள் இடத்துல என்ன செஞ்சானோ அதே தந்திரத்தை தான் என்ன பண்ணுறான், பயன்படுத்தி கொண்டே வருகிறான். எப்படி? அவர்கள் தேவனுடைய சாயலாகவே இருக்காங்க. தேவன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவர் சின்ன தேவர்களாக வச்சுருக்காரு. இந்த கனியை மாத்திரம் நீ என்ன வேண்டா புசிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பிசாசு என்ன பண்ணால், அவர் என்ன பிரமாணத்தை கொடுத்தாரோ, என்ன நீதியை கொடுத்தாரோ அதை செயல்படாதபடிக்கு, அதை நம்பி விசுவாசிக்காதபடிக்கு, அதை விட்டு வழி விலகி போகும்படியாக செஞ்சான். அதை செஞ்சதுனால என்னாச்சுங்க, அவங்க தேவனுடைய மகிமையை இழந்து போனாங்க. ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விடப்பட்டாங்க. ஜீவன் பாதையை தெரிஞ்சு கொள்கிற அந்த ஜீவ விருட்சத்துக்கு அன்னைக்கு போகாதபடிக்குன்னு ஒன்றாருங்க, ஆண்டவர் சுடரொளி பட்டயத்தை வச்சுட்டாருன்னு பார்க்கணும்.
அப்போது தேவன் இங்கே என்ன பண்ணுறாருன்னா இயேசு கிறிஸ்து மூலிமா சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து எதிர்கொள்ள வரும்போது எல்லாமே பாருங்க வசனத்தின் ரீதியாக, வசனத்தில் அவர் நம்பியிருக்கிற அந்த வார்த்தையின் மூலியமாக, விசுவாசத்தின் வார்த்தையின் மூலியமாக தான் பிசாசு என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து துரத்துறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு பாருங்க, இது முழுக்க முழுக்க இயேசுனுடைய சொந்த செயலின் அடிப்படையில் அவர் செய்யலை பாருங்க. அந்த 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு, தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்காரு. தேவனிடத்தில் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நியதிகளை, அந்த பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் வனாந்தர பகுதியிலே அவர் தனிமையாக்கப்படலை, தேவனோடு கூட தொடர்பு வைத்து கொண்டார். தேவனுடைய வார்த்தைகளை, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொன்னப்பட்ட காரியங்களை, மல்கியால் சொல்லப்பட்ட காரியங்களை, இந்த ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட உன்வித்துக்கும் ஸ்திரீவித்துக்கும் உண்டாகிய பகையை, அதை குறித்து அந்த வார்த்தை நிமித்தமாக அதை அவர் என்ன பண்ணுறாருங்க ஏற்றுக்கொள்கிறாரு. இதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்க, இந்த காரியத்தை நீ செய்ய போகிற அப்படிங்கிற அந்த ரகசியத்தை பிதாவாகிய தேவன் இயேசுவோடு கூட என்ன பண்ணுறாருங்க அங்கே கலந்து ஆலோசிக்கிறாரு. அந்த வார்த்தையை அவருக்கு நினைப்பூட்டுறாரு, அந்த வார்த்தையை அவருக்கு என்ன பண்ணுறாருங்க நிரப்புகிறார் இருதயத்தில். அப்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா இருதயம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற விசுவாச வார்த்தையை எந்த செயலுங்க இயேசு கிறிஸ்துவின் செயல் இல்லை, பிதாவாகிய தேவன் செய்திருக்க அந்த திட்டத்தின் அடிப்படையில் விசுவாசத்தினாலே அந்த வார்த்தையில் இருக்கிற விசுவாசத்தின் வழியாக என்ன பண்ணுறாருங்க அந்த வார்த்தையை பேசுகிறாரு. அப்போ என்ன பண்ணுறான் பிசாசு ஓடி போகிறான்னு பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறாரு பாருங்க. அவர் காட்டி கொடுக்கப்பட்டுட்டாரு, அவங்க என்ன பண்ணுறாங்க கொண்டு போயிட்டாங்க. அப்போது இங்கே கூட இருக்கிற 12 சீசர்கள் என்ன பண்ணாங்க சிதறி ஓடி போயிட்டாங்க, யாரும் கூட இல்லை இல்லைங்களா. பேதுரு கூட என்ன பண்ணாருங்க இயேசு கிறிஸ்துவை 3 முறை என்ன பண்ணாருங்க மறுதளிச்சார்னு பார்க்குறோம். ஹல்லேலூயா. மறுதளிக்கவும் துவங்கினார் பார்க்குறோம், சபிக்கவும் மறுதளிக்கவும் துவங்கினார்னு பார்க்குறோம். அப்போது இங்கே இயேசு கிறிஸ்துவை மீண்டுமாக பார்க்க வராரு. பார்க்க வரும்போது தூரத்துலேருந்து பார்க்குறாரு. அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள். இந்த வார்த்தை அவர் சபிக்கிறதுக்கு முன்பாகவே சொல்லிட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க. இந்த சொல்லப்படுற இந்த வார்த்தை பேதுரு சொல்கிறாரு, உங்களுக்காக நான் ஜீவனையும் கொடுப்பேன் ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்கிற வார்த்தைக்கு முன்னாடியாகவே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. லூக்கா 22ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களை வாசிக்கிற பாருங்க. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். அல்லேலூயா. இங்கே எதுக்காக வரான் பிசாசு? இயேசுவோட கூட இருந்து ஊழியம் பண்ணாருங்க 3.5 வருஷம் பேதுரு. ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை இவங்களும் என்ன பண்ணாங்க செஞ்சாங்க. அல்லேலூயா. பிசாசுகளை துரத்துனாங்களா? துரத்துனாங்க. அற்புதங்களை செஞ்சாங்களா? செஞ்சாங்க. யார் கையினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சாருங்க? சீசரன் கையினால தான். அல்லேலூயா. அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுங்கன்னு யார்கிட்ட சொன்னாருங்க? சீசர் இடத்துல சொன்னார். அவங்க என்ன பண்ணாங்க? பிட்க அந்த அப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. 12 கூரை நிறைய நிரம்பிச்சு. அல்லேலூயா. கானா ஊரில் என்னாச்சுங்க? திராட்சரசம் குறைப்பட்டுச்சு. அங்கே தண்ணி ஊட்டப்பட்டது திராட்சரசமாக மாறினது யாருக்கு தெரியும்? சீசர்களுக்கு மாத்திரம் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறாரு, பிசாசு சீசர்களை பிரிக்கிறதுக்காக பார்க்கல. இயேசுனிடத்தில் சீசர்களுக்குள்ள இருக்கிறதான விசுவாசத்தை சேதப்படுத்துவதற்காகத்தான் பிசாசு என்ன பண்ணுறான்? அவரிடத்துல கேட்டுக்கொண்டான், உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கூட ஊழியம் செஞ்ச அப்போஸ்தலராக இருந்தாலும் கூட பாருங்கள், அவங்களுக்கும் விசுவாசத்தில் பலவீனம் இருந்துச்சு. ஹல்லேலூயா, இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆனாங்க? அவங்க மறுதளிக்க ஆரம்பித்தாங்க இயேசுவை. இயேசுவை மறுதளித்தாங்க, அவங்கள நிந்திச்சாங்க, அவரை சபிக்கவும் தொடங்கினாருன்னு பார்க்குறோம் இதே பேதுரு. காரணம், அவருக்குள்ள அந்த விசுவாசம் செயல்படாதபடிக்கு, விசுவாசமான வார்த்தை செயல்படாதபடிக்கு, தேவன் மேலுள்ள தேவ செயலின் மேல் உள்ள தேவனுடைய குமாரனாகி இயேசு என்ற சொன்ன வாயே அவரை சபிக்க ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 சீசரில் இந்த பேதுரு முந்தின சீசர். அவர் சொல்கிறார் பாருங்க, இந்த மாம்சத்தை உனக்கு என்ன பண்ணல வெளிப்படுத்தலை, பிதாவின் ஆவியானவரை உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்கிறார். என்னத்தை வெளிப்படுத்தினாருங்க? நீர் தேவனுடைய
குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு யார் சொன்னாருங்க? இதே பேதுரு தான் சொன்னார். அப்போ என்ன இருந்துச்சு அவங்களுக்குள்ள? தேவனுடைய செயல் மேல் உள்ள விசுவாசம் இருந்துச்சு. என்ன தேவனுடைய செயல் மேல்னா அந்த வார்த்தையின் மேலே. இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தைகள், பிதா கொடுத்த வார்த்தையை அவர் என்ன பண்ணாருங்க? பேசினார். அதில் விசுவாசம் வைத்தார்கள் என்று பார்க்குறோம். அந்த விசுவாசத்தை இங்கே பிசாசு என்ன பண்ணுறான்? வழுவி போகும்படியாக தான் பிசாசு என்ன பண்ணா? இயேசுனுக்கு வந்து கேட்குறான். ஆண்டவர் உத்தரவு கொடுத்தாலும் என்ன பண்ணாங்க? அவங்களுக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொல்கிறாரு. அதற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா மீண்டுமாக அவங்க என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்களை, அடையாளங்களை என்ன பண்ணாங்க? சீசர்கள் செய்தான்னு பார்க்குறோம். ஆகவே இந்த பிசாசு என்ன செய்ய நம்ம இடத்துல பார்க்குறான்னா, நம்ம இடத்துல இருக்கிற விசுவாசத்தை வழுவி போகும்படியாக செய்ய பார்க்குறான். ஏன்னா விசுவாசம்தான் தேவனை பிரியப்படுத்தும், தேவன் இருக்கிறான்னு சொல்லும், தேவன் தன்னை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறான் என்று சொல்லும். அந்த விசுவாசத்தை வழுவி போக வச்சுட்டா தேவன் இல்லை என்று என்ன பண்ண முடியுங்க? ஈஸியாக சொல்லிட முடியும். பாருங்கள், நமக்குள்ளே விசுவாசம் இருந்துன்னா நம்ம செபிச்சு விட்டு போகும்போது பாருங்கள், செபிச்சிட்டேன் இனி எல்லாம் ஆண்டவரோட கையில் அப்படின்னு வார்த்தையே வராது. பாருங்கள், ஹல்லேலூயா. சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம ஜெபிச்சுட்டு வரோம், விசுவாசத்தோடு என்ன பண்ணுறோம்? தேவனுடைய சமூகத்துக்கு வரோம், வந்து ஜெபிக்கிற இந்த காரியத்தை கொடுத்து சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரை பார்த்துக்கொள்வார்னு போகாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? அநேக சமயங்களில் நம்ம ஜெபிச்சிட்டோம், நீ ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவர்கிட்ட வழி என்ன பண்ணுறோங்க? அந்த நம்பிக்கையை கொடுக்கல, அந்த வார்த்தையின் மேலே விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணலைங்க? உறுதியாக கொடுக்கலை. ஹல்லேலூயா. அதைத்தான் பிசாசு சில சமயங்களில் விசுவாசத்துக்குள்ள அந்த மனநிலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்து மேலே இருக்கிற நம்பிக்கை வழுவி போகும்படியாக, இடறி போகும்படியாக அவன் செய்து கொண்டே இருக்கான் என்று பார்க்குறோம். ஆகவே தான் பவுல் இப்படியாக சொல்கிறாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து. பாருங்க, இங்கே சொல்ல பாருங்க, விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இது எதை நம்ம காத்துக்கொள்ளணும்? அந்த பணத்தை நம்ம பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்காக பேங்க் இருக்குது, அதுக்காக நிறையா என்ன பண்ணுறோம்? நம்ம இங்கேருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதுக்கு பணத்தை விருத்தி அடை செய்வதற்காக இல்லை, அது பாதுகாக்கிறதுக்காக செய்கிறோம் இல்லைங்களா? எதுக்கு? நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டுங்கிறக்காக இல்லைங்களா? ஹல்லேலூயா. ஆகவே இங்கே விசுவாசம் பாதுகாத்து கொள்ள வேண்டியதாக இருக்குது என்று பவுல் சொல்கிறார். வேதம் முழுவதும் பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில் 3/2 பங்கு பவுல் தான் எழுதினார். ஹல்லேலூயா. இயேசுவினுடைய சீசர்களை பிடித்து கொலை செய்ய துணிஞ்ச பவுல், இயேசுவை முகமுகமாய் கண்டது நிமித்தம், அந்த வெளிச்சத்து நிமித்தம் என்ன பண்ணாருங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பவுல் என்ன பண்ணுறாரு பாருங்க. அவர் சொல்கிறார், விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும்? காத்து கொள்ள வேண்டும். காத்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று என்னென்னா விசுவாசம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா 1 யோவான் 2:11 சொல்லப்பட்டிருக்குது. அப்படி நம்ம காத்து கொள்ளும் போது பாருங்கள் என்ன ஆகுதுன்னா, நீதிபரராகி இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணணுங்க? ஆண்டவரிடத்தில் எந்த காரியத்தையும் கேட்கணும், விசுவாசிக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10 பார்த்தீங்க இல்லைங்களா? 10:11 வாசித்தோம் இல்லைங்களா? அவரை விசுவாசிக்கும் போது நீதி உண்டாகுது, வாயில் அறிக்கை செய்யும் போது ரட்சிப்பு உண்டாகிறது. ஆகவே அந்த விசுவாசம் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதை காத்து கொள்ளணும். 2வது என்ன பண்ணணுங்க? அந்த விசுவாசத்தில் செயல்படுவர்களாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, சீசன் இடத்துல என்ன சொன்னாருங்க? உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக என்ன பண்ண வேண்டிக் கொண்டேன்னு சொல்கிறாரு. பவுல் இங்கே சொல்கிறாரு, உன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுன்னு சொல்கிறாரு. அடுத்ததாக சொல்கிறாரு, ஏன் காத்துக்கொள்ளுன்னா, பிசாசு என்ன பண்ணுவான்? எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த விசுவாசம் நம்பிக்கையும் எடுத்து போட்டுட்டானா உங்கள்கிட்ட இருந்து ஈஸியாக என்ன பண்ண முடியும்? அவனைய கிராப் பண்ணிட முடியும். உன்னைய ஈஸியாக என்ன பண்ண முடியும்? திருட முடியும், கொல்ல முடியும், அழிக்க முடியும். ஹல்லேலூயா. அதைத்தான் அவன் என்ன பண்ணுறான்? செய்கிறான்னு பார்க்குறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கும், அது பரிபூர்ணமடையவும் வந்தேன் என்று சொல்கிறார். ஆகவே இந்த பரிபூர்ணம் அடைந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட நம்ம யாருடைய அடிப்படையிலுங்க? தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தின் அடிப்படையினால் அந்த ஜீவனை பெற்றிருக்கிறோம்ங்கிற நம்பிக்கையை பிசாசு எடுத்து போட நிறையா வேளைகளில் என்ன பண்ணுறான்? நம்மளுடைய தலைக்குள்ளாக
காரியங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கான் பாருங்கள். சிந்தை மண்டலத்துக்குள்ளாக போராட்டங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கான்னு பார்க்குறோம். ஆக தான் போன 2 வாரத்தில் பார்த்திங்கன்னா சாணப்பா எடுத்தாங்க இல்லைங்களா, எண்ணங்களினால் வெற்றி கொள்ள எப்படி வாழ முடியும், வெற்றியுள்ள வாழ்க்கை எப்படி வாழ முடியும். இந்த 2 வாரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் இருக்கும், செய்தி கேளுங்க. நம்ம எண்ணங்கள்னால எவ்வளோ சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், அந்த எண்ணங்கள் எப்படி சிறை எடுப்பிலிருந்து எப்படி விடுதலையாக்க முடியும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து பேசியிருக்காரு. ஹல்லேலூயா. ஆகவே இந்த விசுவாசம், இந்த நமக்குள்ளே வருகிற எண்ணம் நம்ம விசுவாசத்தை சேதப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த எண்ணங்களுக்கு நம் செவியை சாய்க்கிறதை விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளே நிரப்பி அதை நம்ம என்ன பண்ணணுங்க, அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இல்லை பிரதர், எனக்கு என்ன தான் நான் விசுவாச வசனம் படித்தாலும் ஜெபிச்சுட்டு போனாலும் அந்த யாராவது ஒரு மூலியமாக கேட்கும் போதோ இல்லை எனக்குள்ளே நான் தனிமையாக இருக்கும்போதோ அந்த எண்ணம் எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்குதுன்னு எத்தனை முறை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இல்லை இதை குறித்து எனக்கு இந்த தாட் வந்துகிட்டே இருக்குது, நான் அப்படி தான் பழசு நடந்து முடிஞ்ச காரியமாக இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் நடக்க போகிற காரியமாக இருக்கலாம். இந்த எண்ணம் நம்ம தேவனுடைய வசனத்து மேலே நம்பிக்கை வைக்காதபடிக்கு அலக்கழிச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஒரு சமயத்தில் கில்ட்டி கான்சியஸே நம்மளுக்கு வந்துடும். ஒரு சில காரியங்கள் எண்ணங்கள் வந்தோன்னும் அது நம்ம அடிப்பணிஞ்சு விட்டு கொடுத்துட்டோன்னா நம்ம சரீரம் அதுக்கு என்ன ஆகுங்க, செயல்பட ஆரம்பித்து செஞ்சு முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டார், திரும்ப ஆண்டோடைய சமூகத்துக்கு தான் கொண்டு போக வைப்பார். ஆனால் நமக்குள்ள இருக்கிற அந்த எண்ணம் கில்ட்டி கான்சியஸ் என்ன பண்ணு தெரியுங்களா, தேவ சமூகத்துக்கு மீண்டுமாக போகாதபடிக்கு என்னங்க தடுக்கிறதா இருக்குது. அதுக்கு என்ன பிரதர் பண்ணலாம் அப்படின்னா, உங்களை எண்ணங்களை வார்த்தையினால் தான் சிறைப்படுத்த முடியும். எந்த வார்த்தையினால்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதுனால இல்லைங்க, உங்கள் எண்ணத்தில் என்ன காரியங்கள் உண்டானாலும் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, தியானிக்கணும். அதை அறிக்கை செய்யும் போது மாத்திரம்தான் என்ன பண்ணுவீங்க, மாற்றிக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணம் மாத்திரம் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் வாயை திறந்து 1 to 10 வரைக்கும் நான் சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நான் சொன்ன அந்த நம்பர்ஸும் உங்களுக்கு வந்துருச்சா இல்லைங்களா, அந்த எண்ணம் வந்துச்சா இல்லைங்களா? நீங்களை போல் சத்தமாக சொல்லலை, ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சத்தம் உங்களுக்குள்ளே கேட்டுச்சா, நீங்களே உங்களுக்கு ஏதோ சொல்கிற மாதிரி இருந்துச்சா? இப்போது நீங்கள் தோண்டிட்டு அந்த எண்ணத்தை எண்ணிகிட்டே இருங்களே, அதை உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள். ஆனால் நான் சொல்கிற விஷயத்தை கேளுங்க, புரியுதுங்களா? அந்த நம்பர்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டு எண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் சொல்கிறத மட்டும் கவனித்து கேட்டுகிட்டே இருந்து திரும்ப என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், சரிங்களா? மனசுக்குள்ளே நம்பர்ஸ் ஓடணும், நான் சொல்கிற வார்த்தையை உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை செய்யணும். ஓகேங்களா? ஹல்லேலூயா. ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகேவா? என்னப்பா இது ப்ராக்டிக்கல் மாதிரி இருக்குதுன்னா இப்படி தான் நம்ம மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எண்ணங்களை எப்படி மேற்கொள்ள முடியும்னா வார்த்தையினால தான். சரிங்களா? இப்போது நீங்கள் நம்பர்ஸ் என்ன ஆரம்பிச்சிருங்க, சொல்கிறேன். நீங்கள் என்ன ஆரம்பிங்க, அதே மாதிரி நான் சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணணும், என் கூட சேர்ந்து சொல்லணும். ஓகேவா? ரெடி, ஸ்டார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நேற்றும் இன்றும் என்றும் உள்ளது. வாயத்திறன் சொல்லணும். அப்படியே உள்ளுக்குள்ளேயே அந்த மனசுக்குள்ள இன்னொரு மனசாட்சி கொண்டு இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லணும், இங்கே நம்பர் சொல்லணும். அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் மனசுக்குள்ளே நம்பர் ஓடணும், ஆனால் வாயை திறந்து நான் சொல்கிறது சத்தமாக உங்கள் காது கேட்க நீங்கள் சொல்லணும். ஓகேவா? மறுபடியும் ரெடி, 1 2 3. கர்த்தர், சத்தமாக, நல்லவர், அவர் கிருபை நேற்றும் இன்றும் என்றும் உள்ளது. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயித்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன். கர்த்தர் என்னை வாளாக்காமல் என்னை தலையாக்குகிறார், என்னை கீழாக்காமல் என்னை மேலாக்குகிறார். என்னை உன்னதங்களிலே பிதாவின் வலது பார்சிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். எனக்கான நிலை பிசாசு நினைத்திருக்க நினைவு அல்ல, எந்த மனுஷனும் நினைத்திருக்க நினைவு அல்ல, கர்த்தர் என்னை கொண்டு நினைத்திருக்கிற, சொல்லுங்க, கர்த்தர் என்னை கொண்டு நினைத்திருக்கிற நினைவின்படியே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களோட வாய்த்திறன் சொல்லும் போது உங்கள் நம்பர்ஸ் கவுண்ட் பண்ண முடிஞ்சா? அப்படியே பிரேக் ஆச்சா இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்போது இதுதான் என்னென்னா விசுவாச வார்த்தை. அதுதான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எந்த விதமான மன அழுத்தத்தில் இருந்தாலும் கசப்பில் இருந்தாலும் அது விட முடியல, அது என்னை ஒரு அரணாக நிற்கிது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்குறதா இருக்குது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே வேத வசனத்தை எடுத்து எதில் நீங்கள் தோற்று போயிருவீங்க மனநிலை இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது நீங்கள் வெற்றி சிறக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறான்னு உங்கள் காதில் கேட்க நீங்கள் பேசணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா, உங்கள் செயல் நடிப்பில் நீங்கள் பார்க்கல, இப்போது உங்களுடைய நிலையை குறித்து நீங்கள் பார்க்கல, வேதம் உங்களை குறித்து என்ன சொல்லுதோ, தேவனுடைய செயல் விசுவாசம் என்ன சொல்லுகிறதோ அது நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. அது உங்கள் வாயினால் அறிக்கை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் மனநிலையில் போராடி கொண்டிருக்கிற பிரச்சனை அதை ஆண்டவர் இன்னொன்று வருங்க அழகாக எடுத்துட்டு உங்களுக்குள்ளான வெற்றியுள்ள சிந்தையை கொடுப்பாரு, உங்களை வெற்றியுள்ள பாதைக்கு கொண்டு வருகிறா இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த விசுவாசம் காத்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஹல்லேலூயா. பிசாசு சோதிக்கிற இடம் எங்கேங்க? சிந்தை மண்டலத்தில். அதனால தான் ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, நீங்கள் செபிக்கும் போது எங்கே போய் செபிக்கணும்னு சொல்கிறாரு? அறை வீட்டுக்குள் போய் பிரவேசித்து அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க, அவர் வெளியரங்கமாக உங்களுக்கு பதிலளிப்பார். ஹல்லேலூயா. ஒரு சில இங்கிலீஷ் பைபிள் படிக்கும்போது பாருங்கள், அந்த அறை வீடுன்னு சொல்லும் போது எந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா, மைண்ட் செட்டை பற்றி சொல்கிறாங்க. உங்களுடைய மைண்டு கரப்டட் ஆகிடுச்சு, ஒரு கில்ட்டி கான்சியஸோடு இருக்குது, அடுத்த சரியான முடிவு எடுக்க முடியலன்னா வச்சுக்கோங்களேன், நேராக ஜெபத்துக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது வெறுமனாகவே படிக்க ஆரம்பிச்சிருங்க, பைபிளை சத்தமாக படிக்க ஆரம்பிச்சிட்டே இருங்க. அந்தக்கான சூழ்நிலையை ஆண்டவர் என்ன பாருங்கன்னா அவமாக்கி போடுவார். ஏன்னா நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அந்த ஆவிகளின் சூழ்நிலை என்ன பண்ணுதுங்க, நம்ம ஆவிக்குரியராக இருக்கிறவங்க ஆவிக்குரிய காரியங்களை பகுத்தறிய முடியும். ஆவியில் பலப்படாதவங்க எப்படின்னா, விசுவாசத்தில் நிலை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக ஒரு சின்ன ஒரு காரியத்தை செஞ்சதுனால என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஐயோ நான் ஆண்டவருக்குள்ள வந்தேன் என்னாச்சு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு டக்குன்னு சொல்லிட முடியும். புரியுதுங்களா? ஆகவே தான் வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுருக்கோமோ, அந்த இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். நம் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே வேத வசனம்தான் நம்ம தேவ செயல்மையில் இருக்கிற விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கு நம்மை அனுமதிக்கிறதுக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே இன்னொரு வசனம் சொல்லப்படுது பாருங்க, அந்த விசுவாச வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டோனையுமே அதை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதான். ஆமேன் ஆமேன் ஆண்டவர் எனக்கு செய்வார் ஸ்தோத்திரம் ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணக்கூடாதுங்க, அதோட நிலையிலே இருந்துடக்கூடாதான். அதை நம்ம செயல்படுத்துவதாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 1:22 சொல்லப்பட்டிருக்குது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள். ஹல்லேலூயா. ஏன் செய்யணுங்க? திருவசனத்தை கேட்டுட்டோம், விசுவாசம் நமக்குள்ள வந்துருச்சு, ஏன் செய்யணுங்க? பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் அமர்ந்துட்டு உங்கள் மேல் அன்பாக இருக்கிறேன், உங்கள் மீது அன்பாக இருக்கிறேன், உங்கள் மீது மிகுந்த அன்பாக இருக்கிறேன்னு ஆண்டவர் என்ன பண்ணலைங்க, வெறுமனே சொல்லிட்டு மாத்திரம் இல்லை, என்ன பண்ணாருங்க ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன்? செயல்படுத்தினார். எப்படி? தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை, வார்த்தையாகிய குமாரனாகிய இயேசுவை பூமிக்கு கொடுத்து அனுப்பி செயல்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் வந்துருச்சுன்னா நம்ம அந்த காரியத்தில் அடுத்து என்ன பண்ணணுங்க, ஸ்டெப் எடுத்து வச்சிடணும். ஹல்லேலூயா. இயேசுவே நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வரேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு கட்டளை கொடுங்க அப்படி சொல்லும்போது நீ வா அப்படிங்கிறாரு. பேதுரு என்ன பண்ணாருங்க, இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணி விசுவாச வார்த்தை அவருக்கு வந்தோடனேயுமே அவர் ஆக்ஷனில் இறங்குறாரு. அவருடைய கால் கடலுக்குள்ளே போகலை, நீருக்குள்ளே போகலை, தண்ணீருக்குள்ளே போகலை. ஆனால் அவருடைய ஃபோக்கஸ் மாறும்போது, அவருக்குள்ள அந்த விசுவாச நம்பிக்கை வார்த்தை மாறும்போது அவர் என்ன பண்ணாருங்க, உள்ளே போக ஆரம்பிச்சிட்டார். ஆகவே விசுவாசம் நமக்குள்ளே வந்தபோது அதை ஆக்ஷனில் காட்டணும். காட்டாமல் இருந்துட்டால் என்ன ஆகும்னா நம்மளை நாமளே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, மத்தேயு 13 19-23 பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இந்த விதையை குறித்து ஆண்டவராகிய சொல்கிறாரு. இந்த விதையை குறித்து சொல்லும்போது ராஜ்யத்தின் வார்த்தையாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அந்த வார்த்தையை சுமந்து செல்கிறவங்க யாருங்க, நம்ம தான். அதை பிசாசு என்ன பண்ணுறான், அநேக வழிகளில் திருட பார்க்குறான், அதை முளைக்காதபடிக்கு தடுத்து நிறுத்த பார்க்குறான்னு வேதம் சொல்லுகிறது. சில விதை வழி அருகே விழுந்தது, அது என்ன பண்ணிச்சுங்க, பறவைகள் வந்து கொத்திட்டு போயிடுச்சு. சில விதை கற்பாறையில் விழுந்துச்சு, வேறு என்னாலங்க ஸ்ட்ராங்காக உள்ளே போகாதனால என்ன ஆயிடுச்சுங்க, வெயில் உஷ்ணத்தினால அது
காய்ந்து போயிடுச்சு. மூன்றாவதாக முள்ளுள்ள இடத்துல என்ன பண்ணிச்சுங்க, அந்த விதை விழுந்துருச்சு. அது வளர்ந்து அது முள் நெருக்குனதுனால அது பலன் கொடுக்காதபடிக்கு போயிடுச்சுன்னு பார்க்குறோம். ஆனால் ஒரு சில விதையோ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது என்னாச்சுங்க, சிலது 100 சிலது 60 சிலது 30 பலனை கொடுத்ததுன்னு பார்க்குறோம். அல்லேலூயா. இதுலேருந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வசனத்தை கேட்கிறவங்க மாத்திரம் இல்லை, அந்த கேட்ட வசனத்தை உணர்கிறவர்களாக இதை நான் என்ன பண்ணணும், செய்யணும். இந்த வசனம் எனக்கு சொல்லியிருக்குது, அதை நான் என்ன பண்ணணும், செய்யணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு தொடாதனா அதை நான் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. இந்த வழியில் போகாதனா நான் போகக்கூடாது. போய் தான் பார்ப்போமே. ஆண்டவர் விசுவாசத்தில் போராடினீங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளாமல் போராடுறது வேஸ்ட். விசேஷமாக வாலிப நாட்களில் இருக்கிற நமக்கெல்லாம் எப்படின்னா, ஒரு சில பேருக்கு நம்ம எடுத்துக்கினா வச்சுங்களேன், இந்த வழி தவறுன்னு நமக்கு தெரியும். ஆனால் நமக்குள்ள ஒரு அதகிரியம் என்னென்னா, நம்ம போய் தான் பார்க்கலாமே, நம்ம ஆண்டோடைய பிள்ளை நம்ம என்ன பண்ணிடும். சில விஷயத்துக்கு நம்ம கால்களை விளக்கணும். ஏன்னா அது விசுவாசத்தை வழி போக செய்கிறதா அப்படி நமக்கு முன்னவே ஆண்டவர் உணர்த்துறாரு. யோசேப்புக்கு அந்த கால் இருந்துச்சு, என்ன பண்ணுச்சு, அவர் பாவம் இது தெரிஞ்சோடனே இது தேவனுக்கு விரோதமான பாவம், இதுக்கு நான் தேவனுக்கு முன்பாக இந்த பாவத்தை பொல்லாங்கன்னு என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அவருக்குள்ளே எவ்வளோ பெரிய விசுவாசம் தெரியுங்களா. அவர் அப்பா கூட இருக்கும்போதே சொல்கிறாரு, எல்லா கதிர்களும் என்னை வணங்குச்சுன்னு சொன்னார். சிறைச்சாலைக்கு போயிருந்தார் செய்யாத தப்புக்கு. ஆனால் அவருக்குள்ள இந்த விசுவாசம் அவர் எங்கே கொண்டு போய் வச்சுதுங்க, தேவ செயல் மேலே இருக்கிற விசுவாசம் அவர் ராஜாவுக்கு அடுத்த நிலை கொண்டு போய் வச்சுச்சு. ஹல்லேலூயா. அதுக்கான ப்ராசஸில் என்ன பண்ணாருங்க, அவர் இருந்து கொண்டே இருந்தார். ஆனால் அவர் தவறான பாதையில் என்ன பண்ணல, சூஸ் பண்ணல. தேவன் என்ன தீர்மானிச்சிருக்கிறோரோ அந்த பாதைக்கு நேராகத்தான் தன்னுடைய முழு கவனத்தையும், வசனம் சொல்லுது, இடப்புறமாகவும் வலப்புறமாகவும் விலகாதபடிக்கு என்னொன்னுங்க நம்ம என்ன பண்ணணும், நேராக கிறிஸ்தியேசுவை நோக்கி கவனித்து நம்ம ஓடணும்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு ஆலோசனை என்னென்னா பாருங்கள், நம்ம தேவனுடைய செயலின் மேல விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கார். அதை தடுக்கிறதுக்கு பிசாசும் விருப்பம் உள்ளவனாக இருக்கான். அதை தேர்ந்தெடுக்கிற நமக்குள்ளே தான் இருக்குது தேர்ந்தெடுப்பு. புரியுதுங்களா? ஆண்டுடைய பிள்ளைகளாகி நம்ம வசனத்தை எடுத்து அவர் நமக்காக செஞ்சு முடித்த காரியத்தின் மேலே விசுவாசம் வைக்கிற நமக்கு அதை செயல்படுத்துவர்களாக இருக்கணும். பலவீன நேரத்தில், சோர்வான நேரத்தில் எல்லாம் என்ன பண்ணணும்னா வசனத்தை எடுத்து தியானிக்கணும். அல்லேலூயா. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. என்னுடைய வேலையில் நஷ்டமாகுதா, வருமானம் ஏதோ எந்த இடத்துல கேப் ஆகி என்ன ஆகுதுங்க, என்னுடைய வருமானம் வரதே தெரியலையா, அப்படின்னு சொல்லணும், என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கார். நான் கடன் கொடுக்குற கையாக தான் வச்சுருக்காரு, என்னை கடன் வாங்க விட மாட்டார். இது நம்ம அறிக்கை செய்ய என்ன ஆகுதுங்க, அந்த விசுவாசத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். அப்படி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதற்கான வழிவாசலை ஆண்டவரே திறந்து கொடுத்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்குக்கு ஆண்டவர் திறந்து கொடுத்தாருங்க. பஞ்ச நாட்களிலே 100 மடங்கு பலனை கொடுக்க செய்தார். அதே ஆண்டவர் தான் நமக்கு இன்றும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா இந்த நாளில் கூட. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்கள் விசுவாசம், தேவ செயல் மேலுள்ள விசுவாசம் ஆண்டவரே, உங்கள் வார்த்தையின் மூலியமாக நீங்கள் எங்கள் இடத்துல பேசுகிறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் வெறுமனே கேட்டு விட்டு விடாதபடிக்கு அந்த வார்த்தையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவர் உண்மை மகிமைப்படுத்தும்படியாக அந்த விசுவாசத்தை எங்களுக்குள் துவக்கரும் முடிக்கிறோமாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி நாங்கள் இடப்புறம் வலப்புறம் வளகாதபடிக்கு நாங்கள் நேராக கிறிஸ்துவை நோக்கி நடக்கிறவர்களாக ஆண்டவருக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் செபித்து விட்டு ஆண்டவரே, முழு நம்பிக்கை விசுவாசத்தோடு செபித்து விட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோன்னா நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவர் நீங்கள் அதை பார்த்துக்கொள்வீங்கிற முழு நிச்சயம் எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த நாளில் ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் எதை குறித்து அவங்களுடைய இருதயத்துக்குள்ளாக யோசித்து கொண்டிருக்காங்களோ, அவங்களுடைய மனதுக்குள்ளாக யோசித்து கொண்டிருக்காங்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவ சித்தமுள்ள வசனத்தின்படியாக ஆண்டவர் உம்முடைய வசனத்தின்படி கேட்கும்போது அது நீர் தருகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிடும்போது நீர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறீர். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே பிதா மகிமைப்படும்படியாக நீர் ஆண்டவரே அவர்களுக்கு பலன்களை தரும்படியாக செய்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தை
பிசாசு எடுத்து போடாதபடிக்கு தகப்பனே ஆவியானவர் தன்னுடைய இருதயங்களை காத்துக்கொள்கிற ஆவியானவரே ஒவ்வொருத்தரும் கூட இந்த வார்த்தைகள் ஆண்டவர் இடைப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவரே இனி வருகிற காலங்களில் 100, 60, 30 பலனை தருவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். கேட்கொள்ள மாத்திரமில்லை, அந்த வார்த்தையின்படி செய்கிறவளாக இருக்கும்போது கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்களே ஆண்டவரே ஸ்தோத்திரம் திரளாக பெருகச் செய்கிறவராக இருக்கிறீர் என்று பார்க்கிறோம் தகப்பனே. அதை நாங்கள் இந்த ஆண்டவரே எங்கள் சபையில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவரே எங்கள் சபை மக்கள் மத்தியில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவரே நீர் அப்படியே செய்ய போகிறீங்க. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.